ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா, சென்னை வேளச்சேரியிலிருந்து சென்னை ஈஸ்ட் தாம்பரம் போகிற ட்ராவல் தான். ஸோ நம்ம எந்த வண்டியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் எக்ஸல் BS6 மாடல் 2021 வந்த மாடல். ஓகேயா? ஸோ இந்த வண்டியில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வண்டி 86,000 கிலோமீட்டர் கடக்கும்போது சென்னை வேளச்சேரியிலிருந்து நம்ம சாத்தான்குளம் போகிறது ஒரு லாங் வீடியோ 640 கிலோமீட்டர் வீடியோ வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லாங் ட்ராவல். ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோப்ரோ வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலை. பட் இந்த ட்ராவலில் வந்து நம்ம கோப்ரோ வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது சிட்டிக்குள்ளே அப்படின்ட்டு செக் பண்ண வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி லாஸ்ட் டைம் 86,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு விலாகுக்கும் இப்போ 91,000 கிலோமீட்டர் கடந்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிலோமீட்டர் வந்து கடந்துருக்கு. ஓகேயா? ஸோ இந்த 5,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி இந்த 5,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத விட மொத்தமாக 91,000 கிலோமீட்டரில் இந்த வண்டி நான் எடுத்ததுலேருந்து என்னென்ன பிரச்சனையை கொடுத்தது, அதை எப்படி சமாளித்தோம், இன்ன வரைக்கும் இந்த வண்டி வந்து இன்ஜினில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து மற்ற பிரச்சனைகள் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட் பிரேக் தான். பிரேக் ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த டிவிஎஸ் எக்ஸல் வந்து சொல்லலாம். BS6 மாடலை அதுக்கு முந்தின மாடல் வரைக்குமே வந்து இந்த பிரேக் பிரச்சனையே இல்லாமல் இருந்து வந்துட்டுருக்கோம். இந்த வண்டி வாங்கினதுலேருந்தே புதுசாக இருக்கிற வண்டியை பார்த்திங்கன்னா பிரேக் பிடிச்சா பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்காது ஒழுங்காக. ஒரு 2 நாளைக்கு ஒழுங்காக அந்த மாதிரி இருக்கும். 3 நாள் பார்த்திங்கன்னா பிரேக் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிச்சா சட்டு நிற்காது. இத்தனைக்கும் இது ஒரு நம்ம கிராமங்கள்லையோ நகரங்கள்லையோ பொதுவாக நம்ம பயன்படுத்துறதுக்கு பொருட்களை கொண்டு போகிறதுக்கு, ஓகேங்களா, ஒரு இடத்துலேருந்து இதை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு சொகுசு வண்டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இத்தனைக்கும் ஒரு லக்கேஜ் கொண்டு போகிற வண்டி தான் இந்த வண்டி. ஆனால் இந்த வண்டிக்கு பிரேக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து பெரிய மைனஸ். ஓகேவா? இருந்தாலும் இந்த வண்டியை வந்து நான் வந்து 2021 ஆகஸ்ட் மாதம் 31 எடுத்திருந்தேன். ஸோ இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட் மாதம் கடந்தாச்சு. கிட்டத்தட்ட 4 வருடம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இடையில கொஞ்ச நாள் ஓட்டாமையும் இருந்தது வண்டி. ஸோ கண்டினியூஸாக ஓடிச்சுன்னா இந்த 91,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறத விட எதையும் தாண்டி போயிருக்கும். ஓகே, முதல்ல வந்து இந்த வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் ஓகே, ஸோ நல்லா தான் இருந்தது. இடையில ஒரு 1 இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி பட்டால் பார்த்திங்கன்னா உடனே வண்டி ஆஃப் ஆகுது. ஸோ நார்மலாக எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஆக தான் செய்யும். மழை பெஞ்சு தண்ணி பட்டால் ஆஃப் ஆக தான் செய்யும். ஆனால் இந்த வண்டியில் பெரிய மைனஸ் என்னென்னா இந்த தண்ணி பட்டு ஆஃப் ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும், மறுபடியும் வந்து தண்ணி பட்டு ஆஃப் ஆகும். இது ஆஃப் ஆகக்கூடாது. இப்போ இது சம்மந்தமாக வந்து இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்னால் டிவிஎஸ் எக்ஸல் பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லுங்கள், கேளுங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு வீடியோவில். ஏன்னா எந்த ஒரு மெக்கானிக்கிட்ட கேட்டாலும் சரி, இதோட டிவிஎஸ் ஷோரூமில் போய் கேட்டாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை போய் கேட்டால் அப்படியே இல்லை, இது அப்படி தான் இருக்கும். அதாவது பிரேக் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பிரேக் கம்ப்ளைண்ட்டும் அப்படி தான். ரெண்டாவது அந்த ஆஃப் ஆகுது பார்த்திங்களா, அந்த பெரும்பாலும் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட் ப்ளக்கு மாற்றுங்க அதை சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வந்து என்னத்தை தான் மாற்றினாலும் வந்து அது பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யுது. இன்னும் வரைக்கும் அந்த வண்டியில் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு விடிவே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இது நார்மல் டைமில் பிரச்சனை கிடையாது. வெயில் காலத்தில் நல்லா ஓட்டிக்கலாம். மழை டைமில் மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் மழை டைமில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஓடணும். எல்லா நேரத்துலையும் வண்டிங்கிறது வந்து ஓடுறதுக்கு தான் பிரச்சனை இல்லாமல் ஓடினா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த சமயத்தில் வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம வண்டி வெளியே கொண்டு போக முடியாது எதையும் நம்பி. ஓகேவா? பாதி இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்கும், பாதி இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணியாக கட்டி கிடக்கும். அதில் வண்டி போகும்போது ஆஃப் ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா டெஸ்ட் ட்ரைவுக்காக தான். டெஸ்ட் ட்ரைவ்னால் ஒரு ட்ராவல் விலாக் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கோப்ரோவை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஸோ அந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்ம வேளச்சேரியிலேருந்து ஈஸ்ட் தாம்பரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நார்மலாக அவங்களுக்கு தெரியும்ல, இப்போதைக்கு நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா
மேடவாக்கம் மேம்பாலம் தான். இந்த மேம்பாலம் வழியாக போய்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். மேம்பாலத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த இருந்தாலும் பாலங்களில் வந்து இடதுபுறமாக அந்த மணல் வந்து இன்னமும் அப்படி கிடக்குது. ஓகேவா? அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம போக போக சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த டிவிஎஸ் எக்ஸலை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க. இந்த டிவிஎஸ் எக்ஸலை BS6 மாடலை பயன்படுத்துகிறீங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் டிவிஎஸ் எக்ஸல் இருந்த ஆரம்பத்துலேருந்து BS50 ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வண்டி டிவிஎஸில் எடுத்து ஓடிருப்பீங்க. இந்த BS6 மாடல் ஓட்டுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். BS6ல் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை, அதாவது இந்த வண்டியை மட்டுமே ஓட்டினா மட்டும்தான் அதோட பிரச்சனை தெரிய முடியும். ஏதோ ஒரு நாள் எடுத்து ஓட்டினோன்னா அந்தளவுக்கு அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியாது, அதில் இருக்க மைனஸ் தெரியாது. ஓகேங்களா? இந்த வண்டியோட பெரிய மைனஸ் நான் சொன்னது 2 தான். ஒன்று வந்து அடிக்கடி ஆஃப் ஆகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் ஃபெயிலியர் மாடலு. இந்த 2மே வந்து நமக்கும் ஆபத்து தான். பிரேக் திடீர்னு நம்ம பிடிக்கிறோம், அந்த இடத்துல பிரேக் பிடிக்காமல் போய் நிற்குதுன்னா யார் மேலாச்சும் இடிப்போம், இல்லை நம்ம எங்கேயாச்சும் விடுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பெரிய இது. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த வண்டியை நான் மெயின்டைன் பண்ணுற ஸ்பீடெலாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேயும் சரி, நம்ம அவுட்டர் போனாலும் சரி, அதிகபட்சம் 45 இல்லைனா 40. சிட்டியை பொறுத்தவரைக்கும் தெரியும் 35 40க்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. ஆனால் இந்த வண்டி மெயின்டைன் பண்ணால் அதுக்குள்ளே ஓட்ட மைலேஜ் கொடுக்கும். நம்மளோட டிவிஎஸ் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா நான் ஓட்டுற முச்சில் இது வரைக்குமே அதே 60 இன்னும் மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? மைலேஜில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ நம்ம மேடவாக்கம் வந்து தாண்டி அடுத்து போக போகிறோம். இந்த பிரிட்ஜு கீழே வந்து ஓகே, புதுசாக ஓட்டுறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு அது பழகிரும். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த எக்ஸலை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த எக்ஸலில் வந்து இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ 2025 என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. BS6 இருக்கா, BS7 வந்திருக்கான்னு தெரியல. இப்போவும் அதே பிரேக் ஃபெயிலியர் மாடல் இருக்கானும் தெரியல. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து நல்ல லைஃப் கொடுத்ததுன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டியை ஓவர்டேக் பண்ணி பிங்க் பஸ் போகுது. பிங்க் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா போட்டுற விளம்பரம் பயங்கரமாக இருக்குது. பிங்க் பஸ் போகும்போது பார்த்திங்க போதா? ஓகே ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே வேணும்பா. ஸோ நம்ம அடுத்தடுத்து வ்ளாக் பண்ணும்போது ஸோ கோப்ரோவோட அந்த கோப்ரோ நம்ம வச்சுருக்க கோப்ரோ பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ. ஓகேங்களா? இந்த மாடலில் ஒரு பெரிய மைனஸ், கேமராவும் சரி நமக்கு என்னென்னு தெரியல, அமையிறது எல்லாமே ஒரு பிரச்சனையாகவே அமையுது. எடுத்த கேமரா பார்த்திங்கன்னா அந்த கேமராலேருந்து நம்ம கேபிள் USB கேபிள் மூலமாக நம்மளால் வந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியல, சப்போர்ட் ஆக மாட்டேங்கி. ஓகேவா? அது ஈஸியாக, அது அப்படி சப்போர்ட் ஆச்சுன்னா ஈஸியாக இருந்திருக்கும். இதை நம்ம ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு லென்த் வீடியோ எடுத்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ எடுத்து அதை 1 நிமிஷம் வீடியோவை எடுத்து தான் கன்வெர்ட் பண்ணி அப்புறம் வந்து மொத்தமாக சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது வீடியோ. ஓகேங்களா? சரி, எல்லாமே எப்படி சொல்கிறது, பிரச்சனை இருந்தால் தான் அதை நம்ம கற்றுக்க முடியுது. இப்போ பிரச்சனையே இல்லாமல் போயிட்டால் ஈஸியாக போயிடும். இப்போ இதில் இத்தனை பிரச்சனை தாண்டி வந்தால் தான் ஓகே அது எப்படி சரி பண்ண முடியும், அதுக்கு நம்ம பக்குவப்பட்ட மாதிரி ஆச்சு. நம்ம அதுலேருந்து எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கிது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து 2மே நல்லது தான் நினச்சிக்கலாம். எது இருந்தாலும் சரி இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது, இது வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போவீங்க, சென்னை இருந்து போகும்போது கவனமாக போங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல்ஸ் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப ஏற்றிருக்காங்க இங்கேருந்து வெளியூர் போகிறவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வச்சுருக்கிற 2 வீலராக இருக்கலாம், இல்லை காராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சேர்ந்து போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போனால் தான் பெஸ்ட்டும் கூட. ரெண்டாவது வந்து நம்ம பேருந்தில் வந்து விலை கூட தான். ஆம்னி பேருந்துலாம் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கவர்மெண்ட் பேருந்தில் நிறைய இடத்துல சீட்டே கிடைக்காது, எல்லாம் ஃபுல்லாக அங்கே போவாங்க, ட்ரெயின் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து எப்படி நம்ம ஒரு நாள் தீபாவளி கொண்டாட போகிறோமோ அதே மாதிரி வந்து சேஃபாக கொண்டாடிட்டு சேஃபாக ரிட்டன் வந்து நம்ம வேலைக்கும் வரணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளியும் கூட. ஓகேவா? இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணம்ஸில் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. ஆடியோ மட்டும்தான் வந்துச்சு. மறுபடியும் வீடியோவில் போய்ட்டு ஆடியோ கொடுத்து ஆடியோ வாய்ஸ் கொடுத்து மறுபடியும் தான் இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு ட்ராவல் விலாகோட. இனி கோப்ரோ இருக்கிறனால நம்ம அப்பப்போ ட்ராவல் விலாக் பண்ணி பார்க்கலாம். என்னென்னா, இது வரைக்கும் ஓப்பன் ஹெல்மெட் பயன்படுத்திட்டு இப்போதைக்கு ஃபுல் கவர் ஹெல்மெட் போட்டு ஓட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. ரைட் திரும்பினா டக்குன்னு பக்கத்தில் எதுவும் நினைவுக்கு தெரிய மாட்டேங்குது. மிரரை பார்த்தா கொஞ்சம் லாங்கில் தான் உள்ளதாக காட்டுது 2 மிரருமே. ஓப்பன் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சைடில் எதுவும் இருக்காதா, டக்குன்னு திரும்பினா பக்கத்தில் வரைக்கும் என்ன வருது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. இனி இதை போட்டு கொஞ்ச நாள் ஓட்டி பழகினா தான் அந்த ஹெல்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக முடியும் போல் இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது பழகணும், கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் அதுக்கு, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பழகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கற்றுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் பெஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். தினமும் பார்க்குறோம், செய்கிறோம்னா அது ஒரு புதுசாக ஒன்றுமே கொடுக்காது, நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்காது. பட் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்பை வித்தியாசமாக மாற்றிக்கணுன்னா நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணணும். அதுக்கு அப்போ தான் நமக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு இல்லாமலாம் இல்லை. நமக்கு இவ்வளோ தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறது தப்பு. உலகம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித எப்படி சொல்கிறது, நம்ம இந்த உலகத்தில் திறமைசாலிகள் நிறைய இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு திறமைசாலிகள் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதையும் பார்க்கணும். ரெண்டாவது, சாலையில் போகும்போதுல பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க. நிறைய பேர் சிக்னலை மதிக்கிறதே இல்லை, ஹெல்மெட் போடுறதில்ல, காரில் சீட் பெல்ட் போடுறதில்ல, சிக்னல்லேருந்து டக்குன்னு உள்ளே குறுக்க வர்றது. ஸோ ஒழுங்காக போயிட்டுருப்பாங்க வண்டி ஓட்டிக்கிட்டு, அவங்க தான் கரெக்டாக தான் போவாங்க. ஆப்போசிட்டில் வர்றவன் உள்ளே விட்டு பழியை நம்ம மேலே போடுறதும், கரெக்டாக போடுறவங்க மேலே போடுறதும், இதுக்கெல்லாம் அது ஒரு கேஸ் ஆகும். அதுக்கெல்லாம் ஆதாரம் நம்ம ஒவ்வொருத்தரும் தேடிட்டு இருக்க முடியாது. ஆதாரம் எல்லா சமயமும் கிடைக்கும், கஷ்டமாக. அதனால் தப்பு பண்ணாமல் நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அவர் அந்த சிக்னல் நிற்காம உள்ளே போகிறான்னா நிற்காம போகிறாங்க, நம்மளும் போக போகிறது. என்றைக்கு நம்மளே திருந்துறோமோ அன்றைக்கி தான் எல்லாமே திரும்பும். நம்ம திருந்தாத வரைக்கும் அதான் 23 செகண்ட் இருக்கு. ஒருத்தர் பண்ணுறதப்ப நல்லது பண்ணால் அதை 4 பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணால் அதை 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லது இதில் போய்ட்டும் போகலாம், இதுக்கு அடுத்த சிக்னல் இருக்குது, அந்த சிக்னல் போகலாம். என்கரேஜ் பண்ணாதீங்க, அதை ஃபாலோவும் பண்ணாதீங்க. மீண்டும் சந்திப்போம். ரெடி ஆகிடுச்சு சிக்னல் பாருங்க. பக்கம் அங்கே நீங்கள் வரான் பேஜில் போகிறதுக்கு அங்கே ஓகே.